Praise Lord குட்டீஸ், வெல்கம் டு TMVM ஆன்லைன் சண்டே ஸ்கூல். உங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் இதே போல வித்தியாசமான ஆக்ஷன் சாங்ஸ், பைபிள் ஸ்டோரிஸ், மிஷனரி ஸ்டோரிஸ் உங்களுக்காக. என்ன ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். Six pack, chat up, makeup, உன் லைஃப் ஆகாது. Six pack, chat up, makeup, உன் லைஃப் ஆகாது. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. இயேசுவிடம் நீ வந்து விடு, உன் ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. இயேசுவிடம் நீ வந்து விடு, உன் ஹார்ட்டை அவரிடம் தந்து விடு. ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. உன்னை ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. ராபப்பா ரீபப்பா ஒரபப்பா ஒரிபாபா. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிச்சயமா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த நான் ஆண்டி ஜெயா ஆண்டி நல்ல ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். அந்த கதையை நம்ம கேட்போமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இல்ல, அந்த ராஜா பேர் அகஸ்து ராஜா. ஒரு ராணி இருந்தாங்க, அவங்க பேர் எஸ்தர். இவங்க ரெண்டு பேரை குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகஸ்து ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா இந்து தேசம் வந்து எத்தியோப்பிய தேசம் வந்து 127 தேசங்கள் ஆண்டு கொண்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் ராஜ்யத்தை குறித்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவருடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவங்க அவர் ரொம்ப பிரியப்பட்டார். அப்போ பிரியப்படும் பொழுது அப்போ என்ன பண்ணாரு, ஒரு பெரிய விருந்து வச்சார். அப்போ விருந்து சொல்ல தனியா இருக்க முடியுமா, அவங்க ராணியே இருக்கணும் இல்லையா? ராணி வசதியும் வர வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ பாத்தீங்கன்னா அப்படி காவலர்கிட்ட சொல்லிட்டு போய் வசதியை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வரமாட்டாங்க, ராணி சொல்றாங்க நான் வர முடியாது அப்படின்னு. அப்போ விருந்தோபர் வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மரியாதை குறையமாயிடுச்சுன்னா அப்ப ராஜாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. நம்ம சொல்லி கீழ்படியாப்ப போயிருக்காங்களே. உடனே எல்லா மந்திரிகளும் சொல்றாங்க, ராஜா உங்களுடைய மனைவியே கீழ்படியலைன்னா அப்போ எல்லாருடைய கணவருடைய மனைவிகளும் கணவர் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாத்தீங்கன்னா துக்கப்படுத்தாங்க. சரி, உடனே இப்ப என்ன பண்ணலாம், உடனே வந்து வசதியை வந்து மகாராணி பொறுப்புல இருந்து விலக்கிடலாம், ஒரு இன்னொரு ராணியை நம்ம தேர்ந்தெடுக்க போனாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னா எஸ்தர்னு ஒரு மகள் பார்த்தாங்க. எப்படி இந்த எஸ்தர் வந்தாங்க அப்படின்னா முருகதா மூலயமா வந்தாங்க. முருகதா பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஒரு அடிமையா வந்த ஒரு ஆளு. அப்போ வந்த உடனே அந்த இடத்துல ஒரு காவலாளியா அந்த இடத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, எஸ்தருக்கு கொண்டாரு. எஸ்தருக்கு வந்து தாய் தகப்பனரே கிடையாது. தாய் தகப்பனார் இல்லாத ஒரு மனுஷனா அவங்க பாவம் அந்த மகள் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ யோசனை அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த ராணியை என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்ம இந்த ராஜா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எஸ்தரையும் அங்க அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி எல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ ராஜா பாக்குறாரு, ஓகே இவங்கதான் என்னுடைய ராணி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அவங்க மகாராணி எஸ்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தகப்பனர் இல்லாத ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முருகதா அப்படின்றது அவங்களுடைய உறவினர், யாரு எஸ்தரோட உறவினர், அவர் தான் எஸ்தரை எடுத்து வளர்த்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 காவலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவை வந்து அழிக்கணும், ராஜாவை வந்து கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதை கேட்டு முருகதா ஓடி போய் அந்த ராஜா கிட்ட சொன்னார். சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா இது உண்மைதானான்னு சொல்லிட்டு செக் பண்ணா ஆமா உண்மையான. அப்ப அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, போய் ஜெயில போட்டாங்க, தூக்கில போட்டு
போட்டு அவங்க கொண்டுட்டாங்க, தூக்குல போட்டாங்க. ஆனா இந்த முருகதாய் வந்து பார்த்து நம்மளோட உயிரை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தார். உடனே என்ன பண்ணாங்க, 2 பேர் போட்டாலும் அவருக்கு இன்னொரு ஆள் வரணும் இல்லையா அந்த பதவிக்கு. அப்பதான் ஆமான்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் ஆலோசனைக்காரர். அந்த இடத்துல பதவிக்கு வந்தார். அப்போ அந்த பதவிக்கு வரும்பொழுது, அந்த ஆலோசனைக்காரர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆமான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ராஜா என்ன சொல்றோ அதை கேட்கிற வேலை. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடந்து வந்துட்டு சொல்லும், முருகதாய் அவரை பார்த்து வணங்கல. எல்லாரும் வணங்கினாங்க. ஆனா முருகதாய் மட்டும் பாத்தீங்கன்னா ராஜா அந்த ஆமோன வணங்கல. இவருக்கு ஒரே கோவம், பாரு நம்மளை பார்த்து இவர் வணங்காம போயிறாங்க, ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர கோவம். அப்புறம் யூத குலத்தை இவன் யாரு, யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உடனே பாத்தீங்கன்னா யூத குலத்தை அழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம், என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே இந்த எஸ்தர் ராசாதி கிட்ட போய் சொல்லும் பொழுது எஸ்தர் ராசாதி 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. இருந்து ஜபிச்சுட்டு ராஜா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு, ஏன்னா எழுத்து பேச முடியாது இல்லையா, ராஜா கிட்ட இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும். அதுக்கு வந்து 3 நாள் உபவாசம் இருந்தாங்க. உடனே போய் சொல்ல தேவன் கிட்ட உத்தரவு வாங்கி தேவன் கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு போய் சொல்லலாம்னு இருந்தாங்க. அப்ப சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஆமோன் அதுக்கு முன்னாடி அவன் மனைவிலாம் கூப்பிட்டு, இன்னைக்கு போய் முருகதாயை பத்தி நான் ஏதாவது விஷயத்தை தப்பா சொல்லி அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அவனை தூக்குல கையை நீ ரெடி பண்ணுங்க, அவன் தூக்கு கையில நம்ம என்ன பண்ண மாட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய 50 முழம் ஒரு தூண் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, தூக்கு கையில அவங்க தொங்க விடணும்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணாரு, இன்னொரு மந்திரி அதை பார்த்துட்டாரு. அவங்க வீட்டுல இருக்கிறத பார்த்த உடனே சரி நான் போய் ராஜா கிட்ட விருந்துக்கு போயிட்டு நான் வந்துட்டோன்னே முருகதாயை பத்தி சொல்லி மாட்டி விட்டுல அப்படியே அந்த யூத குலத்தை நம்ம அழிச்சிருவோம் அப்படியே அவங்க நினைச்சாங்க. அப்போ அப்படி நினைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து எஸ்தர் அசதி சொல்றாங்க, ராஜா எங்களுக்கு பொண்ணும் வேணாம் பொருளும் வேணாம், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எங்களோட யூத குலத்தை நீ காப்பாத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு அழும்போது யார் இதை செஞ்சதுல, இவர் தான் ஆமான். அப்போ ஆமான் வந்து அந்த திட்டம் போட்டார், முருகதை அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த திட்டம் பிடிக்காம ஆமோனே அப்போ மந்திரி சொல்றாரு, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அதே தூண்ல பாத்தீங்கன்னா ஆமோனை வந்து தூக்குல கையில தொங்க போட்டாங்க. இந்த பாருங்க அவங்க ஒரு எழுப்புதல நம்ம எஸ்தர் கொண்டு வந்தாங்க. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க பயப்படாதீங்க. யார் என்ன தப்பு செஞ்சாலும் தைரியமா ஸ்கூல்ல மிஸ் கிட்ட போய் சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு தவறா உங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்க, தவறான முறை நடந்துக்கிறாங்கன்னா தைரியமா போய் மிஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட போய் வீட்டுல ஏதாவது தவறு நடக்குது, ஏதாவது சூழ்நிலை நடக்குதுன்னா அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. தைரியமா இருங்க. தைரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஒரு வாட்டி நம்ம ஜெபிக்கிறோம் பாரு, ஆண்டவர் பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களே அழிந்து போனாங்க. நம்ம தேவனை சார்ந்துக்கும் பொழுது தேவன் நம்மளோட இருப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மனப்பாட வசனம் பார்க்கலாமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். சங்கீதம் 118:14. திருப்பி சொல்லாமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார். சங்கீதம் 118:14. நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆராதனை வேலை, தேவனை ஆராதிப்போம். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உள்வாழ்கின்றேன். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உள்வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். மரியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்ன குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க விசுவாசிக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன குட்டீஸ், ஒரு ப்ரேயரோட முடிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடத்தினதுக்காக நன்றி. பார்த்த பிள்ளைகளுக்காக நன்றி. பயன்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி. பெற்றோருக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தினீங்களே, பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி ஏசப்பா. உங்க நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமீன். பாய் குட்டீஸ்.